ரொம்ப எதுக முனையாக பேசுனா எல்லாருமே உண்மையாயிராது. ஏதோ கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு வச்சுருக்க, ஏதோ கட்டட வேலைக்காக, கட்டடம் கட்டுவதற்காக கட்டழகியை கப்பையை பிளக்க விட்டு காசு பார்க்கும் பாலாவாம் அப்படின்னு போட்டு, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? நான் கேட்குறேன். என்னை நிம்மதியாகவே தூங்க விட மாட்டியா? நானும் சரி ரைட்டு, உங்கள் பஞ்சாயத்தே வேணாம், காலையிலே உனக்கு நீ கேட்டதுக்கு நான் 1000 பணம் போட்டு விட்டேன்ல, இவகிட்ட கூட சொல்லலை. என்கிட்ட இருந்த பணமே 2500 இருந்துச்சு. அதில் நாங்கள் கறி 1/2 கிலோ வாங்கிட்டு மீதி பார்க்குறேன் ஒரு 1000 1200 இருக்குது. உனக்கு 1000 போட்டு விட்டுட்டேன். சரி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இவளுக்கு தெரியாது. நான் ஏன்னா என்னுடைய வரவு செலவு எதாக இருந்தாலும் சரி தான், அவளுக்கு தெரியாமல் நடக்காது. அதே மாதிரி அவளோட வரவு செலவு எதுவுமே எனக்கு தெரியாமல் நடக்கவும் நடக்காது. சப்போஸ் அப்படி நடந்தால் அந்த ஆண்டவேன்னு ஒரு தெரியாமத்திய என்னைக்காவது காட்டி கொடுத்துருவான். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இப்போ இவன் இந்த கண்ணீர் வடிக்கிறா, இப்படி கண்ணீரும் கம்பளையுமா இப்போ இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? எனக்கு தெரியாமல் சில விஷயங்களை ரகசியமாக அதனால் எனக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. அவள் காசு அவள் செலவு பண்ணுறா, அதை நம்ம போய் தடுத்து நிறுத்துறதுக்கு உரிமை கிடையாது. 2வது, நான் சம்பாரித்து கொடுக்குற காசை அவளை ஏகபோகமாக நீ எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கன்னு சொல்லி நான் அனுமதி கொடுத்துட்டேன். ஆனாலும் அவள் கண்ட்ரோலாக இருக்கா. சரி, என்னையை தவிர அதாவது எனக்கு தெரியாமல் எந்த பணமும் யாருக்கிட்டையும் கொடுத்து சேமித்து வைக்கக்கூடாது. வச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, நம்ம கண்ணீர் விடுறோம். அப்போ அவன் உழைக்கிற காசை நம்ம அவனுக்கு தெரியாமல் ஏமாத்தினா என்னென்ன நடக்குதுங்கிறத அவன் உணர்ந்துட்டான், அவள் திருந்திட்டான். ஆனால் நீ அப்படியே, நான் உனக்கே இவ்வளோ காசு, இப்போ நான் சும்மா ஒன்று வீட்டை விட்டுட்டு நான் ஓடி வரல. கட்டின துணியோட உங்களுக்கு எழுதி கொடுத்த பொருட்கள், நகை நட்டு, அதுபோக வந்துக்கிட்டு வீடு, பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ படிப்பு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அன்னைக்கு நிலைமைக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திலீப்பா பெரிய லட்சக்கணக்கில் காசை போட்டு பெரிய காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதே படிப்பை தான் என் பிள்ளைகளுக்கும் நான் கொடுத்தேன். அப்போ என்கிட்ட உள்ள வருமானம் எவ்வளவு? மாதம் ஒரு 10,000 15,000 20 அதில் நாங்கள் 2 பேரும் மிச்சப்படுத்தி அவங்களையும் பெரிய காலேஜ், மிஜிரா காலேஜ்னால் என்ன சாதாரண காலேஜா? பெரிய காலேஜில் தான் நான் படிக்க வச்சேன். இன்றைக்கி என் பேரனை என் மையன் பெரிய பெரிய ஸ்கூலில், நர்சரி ஸ்கூலில் சேர்த்து அவன் படிக்க வைக்கிறான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படிப்பில் இது பண்ணுறேன், திலீப்பாவுக்கு நிறையா செலவு பண்ணுறேன், நம்ம பிள்ளைகளை அப்படி பார்க்காம விட்டீங்க, இன்றைக்கி அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. ஏன் உனக்கு இந்த புத்தி? பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் என்ன அவளை பேச விட்டு அதே இடத்துல கண்ணங்கண்ணமாக அடிக்க என்னால் முடியும். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு சில பேருக்கு இன்னும் புரியாது. ஏன்னா நானே என்ன தூக்கத்தை விட்டு தெளிவாகலை. நான் ஏதோ ஆரம்பித்து எங்கேயாவது கொண்டு ஜாயிண்ட்டு போட்டு நிப்பாட்டுவேன். சரியா? எதை வச்சு நான் இப்போ இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, காலையில் ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்க, உட்காந்த உடனேயே ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவ ரெட் லைட் எரியுதுன்னு சொல்லியிருப்பா போல். அப்போ அதுக்கு புரோக்கர் நீ தான் தாதா ஏதோ சொன்னாலாம். உடனே நீ தான் அதை ஆதார் கார்டு விஷயத்தை பற்றி ஏதோ பேசி, உன் பொண்டாட்டி ஆதார் கார்டில் ஒரு புருஷன் இருக்கான், நீ உண்மையான புருஷனா, நீயே அவளுக்கு கள்ள புருஷன்னு சொல்லி இவ ஏதோ பேசினாலாம். இதில் என்ன தப்பு இருக்குது? இவ தினம் பேசுகிறது தானே. இன்றைக்கி நேத்தா பேசினா? பேசவே இல்லையே. ஆமாம், நீ வேற மன உளைச்சல்ல இருந்த, அதனால் இவளை பற்றி எதையுமே ஆமாம், இவ விஷயத்தில் தலையிடாட்டினாலும் இவ நான் சொல்கிறத கேளு. எதா இருந்தாலும் இப்போ நீ பேசினாலும் சரி தான், என்னை பேசிட்டான்னு சொல்லி கதறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன்னை வீம்புக்கு வம்புழுத்து உரண்டை இழுத்து உன் வாயை பிடுங்குறது. எப்படி இவங்கள்ட்ட எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசி ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி மன உளைச்சலில் இருக்க. நான் காலையில் என்னருமா சொன்னேன்? 1000 கேட்டா கையில் கொடுத்துட்டு, எல்லா பக்கமும் எங்களுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீயும் சேர்ந்து பிரச்சனையை கிளப்பாத. நான் மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படிங்கறத யாருமே கவலைப்பட வேணாம். சரி, நான் நினைச்சா இந்த நிமிஷமே என்னால பழைய ஒரு இதை கொண்டு வர முடியும். நான் பணம் காசு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதான் நான் நினைக்கல. சரி, கூட இருந்தே புளி பறிச்சதை என்னால ஜீரணிக்க முடியல. கரெக்ட். பணம்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. உண்மைதான். என்கிட்ட எதுவும் இல்லாம நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கூட இருந்து அம்ப குத்துன துரோகி. ஆமா, அப்ப எவ்வளவு நம்புறது? ஏன் இப்படி நடக்குதுன்னு அந்த மன உளைச்சல்ல இருக்கு. கரெக்ட். ஐயோ இங்கிட்டு போனவே இந்த கேஸ் இந்த பிரச்சனையே இப்ப அதுக்கெல்லாம் நான் இது கிடையாது. நான் பழையபடி எந்திரிச்சேனா அழிவு அதை எப்படி சொல்றது, ஆணவத்துல ஆடுற மாதிரி ஆகி போயிடும். வேணா நான் இப்படியே நீ ஆணவத்துல ஆடுற மாதிரி அப்படி சொல்லு. நான் ஆடுற மாதிரி ஆகி போயிடும்.
பழையபடி நம்ம நினைச்ச அந்த டார்கெட்டை அடைய முடியாது. கரெக்டு. நான் வந்து வேற மாதிரி போயிருவேன். நாங்க ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நான் பல தடவை சொல்லிட்டேன், அவளும் சொல்லிட்டா. இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இலக்கை நோக்கி அடையிறதுல அவளுக்கு தான் வெற்றியே தவிர எனக்கு வந்து அதில் வந்து நான் வந்து ஒரு துருப்பு சீட்டு மாதிரி தான். சரியா? அவள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறான்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த போகிற பாதையில் முள்ளும் கிடக்கும், கல்லும் கிடக்கும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எல்லாத்தையும் கடந்து போய் ஒரு இலக்கை அடையிறதுல தான் ஒரு ஆனந்தம். எதாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒரு சாதாரணமாக கிடச்சிட்டா அதோட அருமை அவனுக்கு தெரியாது, அதோட இதை உணர மாட்டான். அதே வந்து கஷ்டப்பட்டு, அதாவது வேதனை அடைஞ்சு ஒருத்தன் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. இப்பதான்ப்பா ரொம்ப வெறி வருது. ஆ இங்க முன்னாடி நான் ஜெயிக்காம விடவே மாட்டேன். கரெக்டு. எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும்பா. அவனை நல்லபடியா சேர்த்தாச்சு. சரி நான் நினைச்ச விஷயம் சரி. இன்னாருக்குள்ள இந்த காலேஜான இவங்க வாயில கை வைக்கிற மாதிரி சேர்த்துட்டோம். ஆமாம், அது உண்மை. அதே மாதிரி இன்னொரு எனக்கு சரி என்ன 6 மாசத்துக்குள்ள இது கடையில என்ன வேணாலும் வரட்டும். சரி 6 மாசம் நான் நடத்தி காட்டுவேன். கரெக்டு. இது வரைக்கும் நான் தூங்கவும் மாட்டேன், ஓயவும் மாட்டேன், ஒளியவும் மாட்டேன். படுக்கிற சந்தோஷம் கூட கிடையாது. என்ன கடைசியில் இதை சொல்லிட்ட? அது வேணுமா உனக்கு? சீ, என்ன என்ன ஓய மாட்டேன் ஒளிய மாட்டேன்னா கடைசியில் வந்து நான் படுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு முடிச்சுட்டு போகிற. அப்போ பாய்தல் அன்னைக்கெல்லாம் வேலை இல்லையா? அதெல்லாம் அப்போ குற்றாலம் வரமாட்டியா? என்னப்பா இப்படி நான் ஒரு flow-ஆ பேசும்போது எனக்கு காமெடி பண்ணக்கூடாது. சொல்லு? காமெடி பண்ணல, நீ படுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே தான் எனக்கு பகிருங்குது. இல்ல, எனக்கு அந்த மூடுல வரமாட்டேன்னு இனிமே வர்றது சரி. அது 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 இதுவா நம்ம மைண்டத்துக்கு. சரி நான் என்ன சொன்னா நான் என்ன நினைச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போ நான் நினைச்சேன். சரி. ஆனா இவங்க புடுக்குற பிரஷரை பார்த்தா டாப் கீரை போடுற. நமக்கு இவனும் டாப் கியரா எனக்கு காரை பத்தி தெரியாது. ஆ ஏண்டா நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இத்தனை பேர் மொத்த பேர் எதுக்குறதுக்கு அப்ப கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கோம். சரி. ஒரு படிக்காத ஒரு தற்கூரி இந்த அளவுக்கு வந்துட்டாளாங்கிற பொறாமைய ஒழிஞ்சி ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று காலைல ஏதோ ஒன்று சொன்னியே, ஒருத்தவங்கள எடுத்தா அவங்க வந்து இவங்க 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் எடுத்தா அவங்க தலைவன், அப்ப நீ தலைவி. அதுக்கு பேர் எதிர்ப்பு. கரெக்ட். ஒருத்தனை 10 பேர் எடுத்தா அவன் தான் தலைவன். நீ தலைவி. இந்த யூடியூப்ல தலைவியானா நானு. நீதான். ஏன்னா எங்க பார்த்தாலும் சூர்யா 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 சூர்யா, நான் யாரையும் பேசுறது இல்லையே. கரெக்ட் கரெக்ட். எல்லாரும் பேசுறாங்க. ஆ தலைவனா தான் பேசுவாங்க. கரெக்ட். எவ்வளவோ இதாச்சு. விஜய் வந்து வந்தாரு, நினைச்சதை முடிச்சாரா? ஆமா ஆமா. ஏதாவது கவலைப்பட்டாரா? இல்ல. அதே மாதிரிதான் இப்ப உன்னை எதுக்குறாங்களா? அப்ப நீ ஒரு இலக்க நோக்கி கரெக்டா போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் அடுத்த கட்டம் என்ன வைக்கிறேங்கிறத ஒண்ணு ஒண்ணா நான் எடுத்து மக்களுக்கு காட்டுவேன். என்னது ரகசியம்? நம்மளோட அடுத்த கட்டம்னா செங்கலை தூக்கி வைக்கிறது, சிமெண்ட் கட்டுறதா? அதாவது இடம் வீடு இந்த ப்ராசஸ் போதுல நான் காட்டவே வேணாம்னு நினைச்சேன். சரி. இனிமே எல்லாமே காட்டுவேன். சரி காட்டுவேன். சாவு வயிறு சாவு, நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் பாக்குறேன். சரியா? நான் ரகசியமா சஸ்பென்ஸா கப்புன்னு எல்லாத்தையும் வேலை பார்க்கணும் பார்த்தேன். சரி. நீ இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. நீ கமாண்ட் போடுறவன சொல்ற. கமாண்ட் போடுறவன் வைத்தறிச்சல்ல வந்து கமாண்ட் போடுறவன் அப்புறம் வந்து நீ எதிர்த்து நீ வந்து இப்படி நீ ஒரு பிச்சைக்காரி, நீ ஒரு அந்தகாரி. அது சுமி. யாரு? கரெக்ட். நான் என்ன கேக்குறேன்? சுமி தான் அப்படி பேசுறா. நீ காசு கொடுக்குற, நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். இப்பதான் போய் அயன்கார மாட்டேன். ஏப்பா நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி 4 காசு பழைய சோறையும் தின்னு பச்சை மிளகாயும் கடிச்சுக்கிட்டு அரை கிலோ அன்னைக்கு எவ்வளோ 150 தான் வாங்கியிருக்கேன். எப்போ பார்த்தாங்க? மளிகை சாமானே வாங்கலை. ஆமாம். சரி. 35 செட்டா அயன் பண்ண கொடுத்தா அது சரி. பேக்கி பேரல். ஒண்ணு ஒண்ணா அந்த பிள்ளைகிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன். சரி. நான் இங்கிட்டு படிக்கவும் வைக்கணும், இங்கிட்டு வீடு கட்டுற வேலையை நடக்கணுங்கும் போது நான் 4 பேருக்கு கேட்கத்தான் செய்வேன். கரெக்ட். லிப்டிக்கு போய் 150 ரூபா போட்டு நான் வேஸ்ட் பண்ணணும். அது வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு 150 ரூபா மிச்சம் தானே. அது குறிப்பா ஆன்லைன்ல பிச்சை எடுக்கிறேங்கிறத சொல்லாம சொல்றேன். நீ வந்து அப்படியே பிச்சை எடுக்காம திருவோடையாம பிச்சை எடுக்க போற போடா மூதேவி. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் வந்து நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி சரி, என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட டார்கெட்ல இருந்து நான் ஒரு துளி கூட விலக மாட்டேன். மாறாத. சரியா? கரெக்ட். அவன் வேலை முடிஞ்சிச்சு. சரியா? அவன் வேலை நான் எதை நினைச்சனோ அதை முடிச்சாச்சு. அடுத்து இன்னொன்னு அதையும் முடிப்பேன். சரி. இதனால யாரை தடை பண்ணாலும் சரி, யாரு எதிர்த்தாலும் சரி, யாரு என்ன பண்ணாலும் சரி, அதை நடத்தியே காட்டுவேன் நான். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, வில்லுப்பாட்டு பாடும்போது தந்தனத்தை என்று சொல்லியே வில்லிங்கில் பாட ஆமா வில்லிங்கில் பாட ஆமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டே இருப்பேன் ஜால்ரா. அதை மாதிரி வீடியோ பேச வந்தவன் நான். பரவாயில்ல, ஒருத்தன் சாதிச்சு என்ன பண்றோம், நம்ம
யாரையும் கொள்ளையடிச்சோமா, இல்ல. யார் கூடயும் கெடிச்சோமா? இல்ல. நம்மளே கேவலங்கேலமா பேசினா, அதுல 4 காச நான் ஒரு சாமர்த்தியத்துல ஆமா, மிச்சப்படுத்தி, இத வாங்கி, 4 நகை நட்ட வாங்கி, அத அப்படி போட்டு, இத இப்படி போட்டு, ஆமா, அப்படி போட்டு, ஆமா. அது தெரியாம 4 காச ஒளிச்சு வச்சு, அது பிள்ளைக்கு படிப்புக்காக ஆகுமேன்னு 3 வருஷமா நான் அத சேர்த்து, சேர்த்து எல்லாம் பண்ணேன். பண்ண இப்ப நாளைக்கு ஒரு வீடு வாசல் கட்டும்போது அந்த காசு தேவைப்படும். இப்ப அத போய் போட போறோம். போடுவோம். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது. ஊர்வலத்துல எல்லாரும் வீடு கட்டிட்டாங்கல்ல. கட்டிட்டாங்க. நம்ம தான் இந்த எச்சில தூக்கி போட்ட கருவேப்பிலை மாதிரி கடைசியா வந்திருக்கோம். வந்திருக்கோம். ஏன் நம்ம நினைச்சா பெரிய பெரிய ஆள கைக்குள்ள போட்டு சம்பாரிச்சு கட்ட முடியாதா? கட்டியிருக்கலாம். பயங்கர மாடி என்னால கட்ட முடியும். முடியும். நேர் வழியில போய் சம்பாதிக்கணுங்கிறதுனால தான் பேசாம இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது லேட்டா கட்டினாலும் லேட்டஸ்டா கட்டுறோம். உழைச்சு கட்டுறோம். உழைச்சு கட்டணும். அதை நிலைக்கிற மாதிரி கட்டணும். கரெக்டு. ஒவ்வொரு செங்கல் சிமெண்ட்டும் நம்ம பேரை பேசணும். சங்கர் சிமெண்ட்டு, இது ராணாட்டார் கம்பின்னு சொல்லி ஒன்று ஒன்று யோசிக்கணும். உண்மையிலே சொல்கிறேன்டா, பேச வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா பேசிட்டாங்க. எதாக இருந்தாலும் நான் சாயங்காலம் 6 மணி லைவில் பேசிக்கிறேன். தொண்டை வலிக்குது எனக்கு பேசி பேசி. சாப்பாடு வீடியோ போடணுமா? ஆமா. எந்திரி வா போவோம். அது எல்லாத்துக்கும் நான் தான் பலிகடை. திங்கிறதுக்கு மாத்திரம் வாயை திறக்கணும். வேற எல்லாம் நீயே பேசி முடிச்சிருவ. சரி 6 மணிக்கு பேசிக்கிறலாம். ஓகே பாய்.